ரஜினிகாந்த் வயது என்பது வெறும் எண் என்பதை நிரூபிச்சிருக்காரு. 74 வயதில் தலைவா மற்றொரு பிளாக் பஸ்டரை வழங்கி வசூல் சாதனையும் படைச்சிருக்காரு. வெள்ளித்திரையில் தனது மாயாஜாலத்தை வெளிப்படுத்திய அவர் கூலி படத்தின் வெளியீட்டின் மூலம் பாக்ஸ் ஆஃபீஸை ஒளிர செஞ்சிருக்காரு. உலகளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் வேகமாக 300 கோடி வசூலித்த தமிழ் படமாக மாறியது. அது முதல் வட அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் யுனைடெட் கிங்டம் ஆகிய நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தும் வரை கூலி திரையரங்குகளை அலைய உருவாக்கிட்டு வருது. பாக்ஸ் ஆஃபீஸில் வார் 2உடன் மோதிய போதிலும் ஆக்ஷன் த்ரில்லர் தேசிய மற்றும் சர்வதேச பிராந்தியங்களில் வலுவாக இருந்தது. மேலும் பார்த்திங்கன்னா வெளிநாடு சந்தையில் அதிக ஓப்பனிங் வசூல் செய்த தமிழ் படமாக கூலி படம் உருவெடுத்திருக்கு. லியோவின் முந்தைய சாதனையை முறியடித்து பல சந்தைகளில் இந்த படம் பெரும் வசூலை ஈட்டி 2 ஆண்டுகளில் ரஜினிகாந்தின் அரியணையை தக்க வைத்து கொண்டது. வெளிநாட்டு படங்களுக்கு லியோ 2023 கபாலியை வீழ்த்தி இந்த சாதனையை நிகழ்த்தியது. பல பாலிவுட், கோலிவுட் மற்றும் டோலிவுட் படங்களின் பார்வையாளர்களிடம் நல்ல வரவேற்பை பெற தவறிய நேரத்தில் கூலி பாக்ஸ் ஆஃபீஸில் சாதனையை முறியடிச்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கிய இந்த படம் வெளியான 15 நாட்களுக்கு பிறகும் கூட புக்மை ஷோவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. மேலும் கூலி 500 கோடி கிளப்பில் கவனம் செலுத்திட்டு வருது. மேலும் 14வது நாளில் இலக்கை அடைஞ்சு ரஜினிகாந்தோட நட்சத்திர அந்தஸ்து ஈடு இணையற்றது என்பதை நிரூபிச்சிருக்கு. 500 கோடி கிளப்பில் நுழைந்த பிறகு படம் வேகம் குறைந்ததா இல்லையா இந்த 15வது நாள் வசூலில் நம்ம பார்க்கலாம். அதாவது முதல் வாரத்தில் கூலி படம் கிட்டத்தட்ட 404 கோடிக்கு மேலே கடந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்கை கிரியேட் பண்ணிச்சு. அதை தொடர்ந்து சற்று கூலி படத்துடைய கலெக்ஷன் கம்மியாக தான் இருந்துச்சு. காரணம் கூலி படத்துக்கு கிடைத்த நெகட்டிவ் ரிவ்யூஸ். அதை தொடர்ந்து மக்களோட ஆதரவால் இந்த படம் 2 நாட்களுக்கு முன்னாடி 500 கோடியை கடந்ததாக சொல்லப்படுது. நேற்று நிலவரப்படி இந்த படத்துடைய கலெக்ஷன் 560 கோடி என சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படம் லைஃப் டைமில் ஒட்டுமொத்தமாக 1000 கோடியை வசூலிக்குமா என்பது சந்தேகம்தான். 600 கோடி வந்தால் அதுவே பெரிய விஷயம். 600 கோடி வந்தால் இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணிடும். வருமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என இணையவாசிகள் சொல்லிட்டு வராங்க. ரஜினி ஒரு புது ட்ரெண்ட் செட்டராக இருந்தாலும் அவருடைய கதை தேர்வு என்பது ரொம்ப தொய்வாக இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது.